எப்பொழுதுமே என்ன கேட்பாங்க, எந்த யோகா கிளாஸ் போகிறது, இது பெட்டரா அது பெட்டரா? நான் சொல்கிற ரொம்ப சிம்பிளான ஆன்சர், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எந்த யோகா கிளாஸ் இருக்கோ அங்கே போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சென்டர்ஸ், நம்ம கோயில்களில் கூட நிறைய யோகா கிளாஸஸ் இருக்குது. ஸோ கன்வீனியன்ட் டைமிங் தமிழில் கூட சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் எந்த யோகா கிளாஸ் இருக்கோ, உங்களுக்கு எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு புரிந்த ஒரு மொழியில் சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே போங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு இருப்பீங்க. ஒரு பெரிய ஸ்டூடியோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் யோகா கிளாஸ் போகும்போது வாரத்தில் ஒரு நாள் தான், மிச்சம் 6 நாட்கள் நீங்கள் சொந்தமாக உங்கள் சொந்த மோட்டிவேஷனோட வீட்டில் நீங்கள் செய்யணும். அதுதான் முக்கியம். காலையில் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் வெந்நீர் கொஞ்சம் குடிக்கணும். வெந்நீர் குடிச்சிட்டு சுவாச பயிற்சி பண்ணணும். சுவாச பயிற்சி பண்ணிவிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே வேலைக்கு போகலாம். அவங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ரைட். அவங்க வந்து யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்பு 3 மணி நேரம் முன்னுக்கு சாப்பிட்டுக்கணும். இல்லை யோகா செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் கூட நீங்கள் யோகா செய்யலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட நீங்கள் சொல்லணும், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன, நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து குழந்தை பெற்றிருந்தீங்களா, இல்லை ஒரு சர்ஜரி போயிருக்கீங்களா, இல்லை ஒரு பேஸ் மேக்கர் இருக்கா, எஃப் ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ், பேக் பெயின், மைக்ரேன், என்ன கண்டிஷன் இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே சொன்னால் தான் அந்த டீச்சர் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. இதை செய்யுங்க, இதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து பல வருஷங்கள் யோகா செஞ்சுருக்கணும், உங்களுக்கு ரொம்ப டீப்பாக யோகா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவராகவே கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேர்ந்து அடிப்படைகளை வந்து ரொம்ப தீவிரமாக நீங்கள் கற்றுக்கணும். அதில் முதல் படி வந்து உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு வந்து யோகா உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு அளவில் மாற்றிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை வந்து தொட்டிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரொம்ப சின்சியராக யூ பி ஏபிள் டு டீச் ஃப்ரம் த ஹார்ட்.